20 டிசம்பர் 2025 திருவருகை கால வாரநாள் சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயர் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்பவருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மில் நிழலிடம். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயது ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமையும் சிறுபடியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, திருவருகை காலத்தின் 3வது வாரத்தினுடைய இறுதி நாளிலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் இருக்கின்ற நமக்கு இந்த வாரம் முழுவதும் இறைவன் பலவிதமான ஆசீர்வாதம் வைத்து பலப்படுத்தியிருக்கின்ற அதற்காக இந்த நாளில் நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற கிறிஸ்து பிறப்பினுடைய வாரத்தை துவங்க இருக்கின்ற நம்முடைய இந்த ஒரு தருணத்தில் இறைவன் நம்முடன் பயணித்து இம்மானுவேல் கடவுளாக இருந்து நம் அனைத்து சூழ்நிலைகளும் நமக்கு பக்க பலமாக இருந்து தன்னுடைய அன்பை நம்மிடம் வெளிப்படுத்த நாம் அதை சுவைக்க நம்மையே நாம் தயாரோடு நிலை வைப்போம். இன்றைய நிலையில் இறைவன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அது எப்பொழுதுமே எதிர்வினையாக நெகட்டிவாக மாறாது. கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை என்ற ஒரு பாடத்தை ஒரு சிறிய கன்னியின் வழியாக, ஒரு சிறிய ஊரில் பிறந்த ஒரு நபரின் வழியாக அந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கையில் கடவுள் நுழைந்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவளை அருள் நிறைந்தவராக இறைவன் மாற்றுகின்றார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பற்றிய பலவிதமான திட்டங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளுக்கான பலவிதமான கனவுகளும் இருக்கிறது. அதற்கு இடையாக ஏதாவது வந்துவிட்டால் அது உள்ளே குழப்பத்தை உருவாக்குகிறது. சில வேளைகளில் வெற்றியில் முடிகிறது, சில வேளையில் தோல்வியில் முடிகிறதாக ஒரு திட்டத்தை இன்னொரு திட்டத்தை பாதிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை இன்று நாம் சிந்திக்க வேண்டுமானால், அதே திட்டத்துடன் இறைவன் திட்டம் உள்ள வருகின்ற பொழுது கண்டிப்பாக அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நாம் பார்க்கின்றோம். மரியனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது கபிரியேல் தூதர் மரியாவை அணுகுகின்ற பொழுது ஏற்கனவே அருள் நிறைந்த ஒரு நபராக, கன்னிமை நிறைந்த ஒரு நபராக மரியன்னை காட்சி அளிக்கின்ற பொழுது கபிரியேல் வானதூதர் அவை அருள் நிறைந்தவளே என்று வாழ்க என்று வாழ்த்துகின்றார். மரியன்னை முதலில் அச்சமடைந்தாலும் கடவுளை அவர் உணர்கின்ற பொழுது அந்த அச்சமானது கடவுளுடைய சீடராக மாறுவதற்கான வழிவகையை செய்கிறது. ஆகவே கடவுள் நம்மை தேடி வருகின்ற பொழுது நம் அச்சத்தை விட அவர் தரும் அருளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதைத்தான் மரியன்னையும் குறிப்பிடுகின்றார். இது எப்படி ஏறும் என்ற ஒரு விசுவாசத்தின் கேள்வியை மரியா கேட்டாலும் அதற்கு மாறாக அதற்கு பின்பு வருகின்ற நம்பிக்கையை நாம் உணர வேண்டும். நம்பிக்கையில் பேரில்தான் இது எப்படி இயலும் என்ற ஒரு வார்த்தையை மரியன்னை கேட்கின்றார். ஆகவே கேள்வி கேட்பது தவறல்ல, ஆனால் அந்த கேள்வி எப்படி நாம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக பணி செய்ய முடியும், அதை தான் மரியனுடைய கேள்வியில் இருக்கிறது. இது எப்படி இயலும் என்ற ஒரு கேள்வியில் எப்படி நான் ஆண்டவருடைய இறை திட்டத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு ஆர்வத்தை அதில் நாம் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக
தூய ஆவியானுடைய நிழலானது மரியன்னைக்கு வழங்கப்படுகிறது. மரியன்னை தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தாலும் அந்த பலவீனத்தை தாண்டி இருக்கின்ற கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்ததனால் அந்த பலவீனத்தை கண்டு அவர் அஞ்சவில்லை. நாமும் நம்முடைய பலவீனத்தை கண்டு அஞ்சாமல் கடவுளுக்கு ஆம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய வல்லமையானது நம்மில் வெளிப்படுகிறது. மரியனை போன்று முழுமையான ஒரு அடிமையாக, அதாவது அன்பின் அடிமையாக நம்மால் மாற முடியும். நான் ஆண்டருடைய அடிமையும் சிறுப்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அந்த அடிமைத்தனத்தில் அது பாதிப்பை அளிக்கின்ற அடிமைத்தனம் அல்ல, வழிகளை வேதனைகளை தருகின்ற அடிமைத்தனம் அல்ல, சுய மரியாதை இழக்கின்ற அடிமைத்தனம் அல்ல, மாறாக அது ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப். கடவுளுக்கான தலைமை பணியை ஏற்றுக்கொள்வது, ஒரு ஊழியனை போன்ற தலைமை பண்பை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. மரியன்னை தன்னுடைய சிறிய ஆம் என்ற வார்த்தையின் வழியாக ஆண்டவருக்கு முன்பாக தன்னையை தாழ்த்தி அவருடைய திட்டத்தை உணர்ந்து தம் மீது கொள்ள நம்பிக்கையை தாண்டி, மரியன் மீது உள்ள நம்பிக்கையை தாண்டி இறைவன் மீதான அவருடைய பிரசனத்தை அவள் உணர்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை முழுமையாக அளிக்கின்ற. ஆகவே இன்றைய நாளில் மரியனை பற்றி அவருடைய குணத்தை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டங்கள் நமக்கு நன்மையே பயக்கின்றது. நலம் தருகின்ற திட்டங்களை தான் ஆண்டவர் நமக்கு தருவார் என்று இறைவாக்க உரைத்திருக்கின்றாக. இன்றைய நாளில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக அடிபணிந்து தாழ்ந்து அவர் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் ஆம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய திறமையை தாண்டி ஆண்டுடைய பிரசனத்தை நாம் உணர்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அருளினால் நிரப்புவார். ஆக அந்த அருளை பெற்ற பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் இறை பிரசன்னத்தில் நாம் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார். அவரால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவரிடத்தில் அளிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். மன்றளவுமாக இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், மக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த காலை பொழுதில் அன்னை மரியலின் வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்த ஒவ்வொரு பாடங்களையும் நம்பிக்கையும் உணர்ந்து உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, இன்று நீர் எங்கள் வாழ்வில் நுழைகின்ற பொழுது எங்களுடைய பயங்களை அகற்றி அருளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும். மரியாளிடம் கபிரியேல் தூதர் சொன்னதைப் போல அஞ்சாது என்ற உம்முடைய வார்த்தையானது இன்று எங்களுடைய இதயத்தில் ஒலிக்கட்டும். எங்களுடைய ஒவ்வொரு அச்சமுறுகின்ற சூழ்நிலையில் ஒதுக்கட்டும். எங்கள் முன்னால் இருக்கின்ற சவால்களை கண்டு நாங்கள் கலங்காமல் உமது வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டு அதில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரே, அடிமையும் சொற்படி நிகழட்டும் என்று மரியா சொன்னதை போன்று இன்று நாங்களும் எங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய திட்டங்களை விட உம்முடைய திட்டமானது மேலானது என்று உணர எங்களுக்கு சக்தியை தாரும். நாங்கள் செய்ய போகின்ற வேலைகள், பேசுகின்ற வார்த்தைகள், சந்திக்கின்ற மகனின் வழியாக உமது அன்பானது எங்களுக்கு கிடைக்கும்படியாகும், பிறருக்கு கிடைக்கும்படியாகும். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தலும். தூய ஆவியானவர் மரியாதை மீது நிழலிட்டதை போன்று, மரியாதை நிரப்பியதை போன்று இன்று எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்களுடைய இதயங்களை வாழ்க்கையும் தூய ஆவியாரனால் நிரப்பியருளும். எங்களுக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள தூயனுடைய துணையானது எங்களுக்கு தேவைப்படுவதாகவே அளவுக்கு மீறி ஏற்படுகின்ற வாழ்க்கை போராட்டங்களை கண்டு நாங்கள் திகைக்கின்ற பொழுது கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை என்ற வாக்குறுதி எங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நினைவுக்கு கொண்டிருளும். ஆண்டவரே, நாங்கள் எதையை பற்றி கவலைப்படாமல் உங்களால் எங்களை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். கடவுளால் இயலா என்ற வார்த்தையானது அவ்வப்பொழுது எங்களுடைய செவிகளில் ஒலிக்கட்டும். இதன் மூலமாக இன்று என்னுடைய இயக்கங்கள், ஜெபங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், சோதனைகள் அனைத்தையுமே உம்மிடத்தில் நாம் ஒப்படைக்கின்றோம். உம்மால் முடியாது என்றுமில்லை என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை, எங்கள் குடும்பங்களையும், எங்களை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும், இன்று எங்களிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு நபர்களையும்
ஒன்றாக இணைத்து அவருடைய வேண்டுதல்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தி தூய ஆவி வல்லமையினால் எங்கள் அனைவரையும் நிரப்பி பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாளாக, உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்ற நாளாக மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் நாங்கள் வாழ எல்லா விதமான கிருபை எங்களுக்கு புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.